நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். வருஷம் எங்களுடைய கல்யாண நாளோ இல்லை பசங்களுடைய பிறந்த நாளோ வரும்போது நாங்கள் கடையிலேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி எங்கள் ரிலேஷனுக்கெல்லாம் கொடுத்து கொண்டாடுவோம். வருஷம் இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இந்த வருஷம் என் பிள்ளையினுடைய பிறந்த நாளுக்கு நான் ஐஸ்கிரீம் கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே ஐஸ்கிரீம் செய்து எல்லாருக்கும் கொடுத்து விட்டோம். எங்கள் வீட்டில் எங்கள் கொழுந்தனார் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு வாங்கினா பாதாம் ரிங் மிக்ஸ் பவுட்ரு மீதியாக இருந்தது. அதை வச்சு தான் இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தேன். அந்த ஐஸ்கிரீம் செஞ்சதை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் 2.5 லிட்ரு பால் வாங்கி வச்சுருந்தேன். அதை முன்னாடியே நான் காய வச்சுட்டேன். அதில் 2 லிட்ரு பாலை ஒரு வானலில் ஊற்றிக்கிட்டேன். அடிகனமான வானலில் ஊற்றணும். ஆனால் நான் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற வானலில் ஊற்றி காய வச்சுட்டேன். அது காஞ்சின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு கிண்ணத்தில் பால் பவுடர் 4 ஸ்பூனும், பாதாம் ரிங் மிக்ஸ் 3 ஸ்பூனும், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூனும் போட்டுட்டு எடுத்து வச்சுருந்த 1/2 லிட்ரு பாலை இதில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன். பாதாம் ரிங் மிக்ஸ் பவுடரு எங்கள் வீட்டில் இருந்ததால் அதை நான் போட்டுக்கிட்டேன். மாம்பழம் போட்டு ஒரு தடவை ஐஸ்கிரீம் செஞ்சு நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த தடவை பாதாம் பால் பவுடரை வச்சு இந்த ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பவுடர்லாம் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் இருந்த பால் நல்லா சூடேறி பாலாடையெல்லாம் சுற்றிரும் படிஞ்சிருந்தது. அந்த பாலாடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு பால் பவுடர் போட்டு கலந்து வச்சுருந்த பாலை அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். கைவிடாமல் இது நல்லா கலந்து விட்டுக்கினே இருந்தேன். கைவிடாமல் இப்படி கலந்து விட்டுன்னு இருக்கும்போது அடியில் போய் பாலெலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நான் அடிகனமான பாத்திரம் வைக்கல, கொஞ்சம் மெல்லிசான பாத்திரம் வச்சதால் அடியில் போய் பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால் நல்லா வேகமாக நான் இதை கலந்து விட்டுக்கினே இருந்தேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கெட்டியான பிறகு இதில் 2 கப்பு சர்க்கரையும் 5 ஏலக்காய் எடுத்து மேல் தோலையெல்லாம் எடுத்துகிட்டு விதையை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி இதில் போட்டு கலந்து விட்டுட்டேன். நீங்கள் செய்யும்போது அடிகனமான பாத்திரம் வச்சு செய்யுங்க. மெல்லிசான பாத்திரம் வச்சு செஞ்சாக்கா நம்ம அடியில் பிடிச்சின்னு கருகுன வாசனை அடிச்சிடும். நான் இப்படி கலந்து விட்டுன்னே இருக்கும்போதேயே கருகுன வாசனை மாதிரி லேசாக அடிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் அடுப்பு ரொம்பவும் சிம்மில் வச்சுன்னு நீங்கள் செய்யும்போது செய்யுங்க. பாதாம் முந்திரி பிஸ்தாவை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்தேன். பாதியை மட்டும் போட்டு கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுன்னு இருக்கும்போதே நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டேன். இது நல்லா ஆறினாக்கா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. இது நல்லா கெட்டியான பிறகு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பாலாடையெல்லாம் அதில் இருக்கும். அப்புறம் நம்ம போட்ட பால் போட்டலாம் அங்கங்கே கெட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணுன்றதுக்காக போட்டு ஒரு சுற்றிக்கலாம். ரொம்பவும் மசிய விடக்கூடாது. ரொம்பவும் மசிய விட்டால் நான் போட்ட பாதாம் முந்திரம் ரொம்ப பவுடராக மசிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு சுற்றி எடுத்தாலே போதும். நம்ம அப்படி ஒரு சுற்றி எடுக்கும்போதே முன்னே இருந்த கெட்டியை விட இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதில் கூட நம்ம அரைச்சி எடுக்கும்போது இப்படி தண்ணியாக தான் இருக்கும். அதுக்காக நாம் பயப்பட தேவையில்லை. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இது மேலே நாம் மீதியாக எடுத்து வச்சுக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தாவை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டாக்கா மேலே மிதங்கி நிற்கணும். இல்லை அடிப்பக்கமாக போகக்கூடாது. அடிப்பக்கம் போச்சுன்னா அது ரொம்பவும் நம்ம பால் தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணியாக இருந்தாக்கா நாம் போடுற பாதாம் பிஸ்தானெல்லாம் அடிப்பக்கம் போய் தங்கிடும். ஒரு பக்கமாக தான் நமக்கு பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எல்லா இடமும் நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் 5 குடும்பத்துக்கு ஐஸ்கிரீம் தரப்போகிறேன்றதால நான் 5 டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். 5 டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் டெக்கரேஷனுக்காக பாதாம் முந்திரியை பொடியை இது மேலே தூவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் இது மேலே வச்சு மேல் மூடி போட்டு மூடி ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நீங்கள் பால் காய்ச்சும் போது அடிகனமான பாத்திரத்தை வச்சு பால் காய்ச்சிங்க. நான் இப்படி கைவிடாமல் கலந்து விட்டுன்னே இருக்கும்போதே அடியில் போய் பிடிச்சி லேசாக கருகின வாசனை அடிச்சுது. ரொம்பவும் கருகாமல் தப்பிச்சது. இல்லாட்டி எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும். அதனால் நீங்கள் செய்யும்போது நல்லா பார்த்து செஞ்சுக்குங்க. இதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நான் எடுத்து பார்த்தேன். குறைஞ்சது 8 மணி நேரம்னா ஃப்ரீசருக்குள்ளே இருக்கணும். நான் மறுநாள் காலையில் நாள் ராத்திரி செஞ்சுட்டு மறுநாள் காலையில் தான் எடுத்தேன். எடுக்க வராதுன்றதால அந்த பாத்திரத்தை தண்ணிக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் இலகின பிறகு சுற்றிலும் கத்தியால் வெட்டி விட்டுட்டு ஒரு தட்டில் கவுத்து போட்டுட்டேன். இப்போ ஐஸ்கிரீம் வெளியே வந்துடுச்சு. இதை திருப்பி போட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம். இது சாப்பிடும்போது லேசான கருகின வாசனை அடிச்சுது. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன். சரி, நான் அடிகனமான பாத்திரத்தை வச்சு பால் காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் மெல்லிசான பாத்திரம் வச்சு பால் காய்ச்சதால் தான் இந்த லேசான கருகின வாசனை வர ஆரம்பிச்சுது.
விடாமல் கலந்து விட்டுன்னே இருக்கும்போது இந்த மாதிரி லேசாக பிடிக்க ஆரம்பித்து கருகுன வாசனை அடிக்க ஆரம்பிச்சிது. அதனால் நீங்கள் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.